தர்பீஸ் அவர்களே, உங்களுக்கு விஷ் பண்ண கையை கொடுத்து அப்படியே கையை என்ன மக்களே, வீடியோ பாத்தீங்களா? நம்ம தர்பூசணி கிட்ட திவ்யா ஹேண்ட் ஷேக் பண்றதுக்காக கையை கொடுக்குறாங்க. அந்த கையை கொடுத்த இடத்துல ஒரு கேவலமான வேலையை இருந்தாலும் பார்த்திருக்காரு. முழு வீடியோ பாத்தீங்கன்னா மட்டும்தான் என்ன அப்படிங்கிறதும் நம்ம இணைச்சிருக்கிற குறும்பட ஆதாரத்தோட பேசியிருக்கிறதையும் நீங்க பார்க்க முடியும். ஏற்கனவே பிக் பாஸ்ல இந்த ஆள் முழுக்க முழுக்க பெண்களை காமம் சார்ந்து அங்கங்க தொடர்றதும், எல்லை மீறி நடந்துக்கிறதும், பெண்களை ஆபாச வார்த்தைகளை யூஸ் பண்றதா இருக்கட்டும், பெண்களை அங்கங்க தொட்டுக்கிட்டு பழகிறதா இருக்கட்டும், இது முழுக்க முழுக்க சமூக வலைதளங்கள்ல காம வெறி பிடித்த திவாகர் பெண்களை அத்துமீறி நடந்து கொள்கிறார். இரவு நேரங்களாகவும் பகல் நேரங்களாக இருக்கட்டும், பெண்களிடம் அங்கங்கே தொட்டுக்கிட்டு பேசி உழவுவதாக சோசியல் மீடியாவில் நிறைய வீடியோக்கள் பார்க்கலாம். இப்படி நடந்துட்டு இருக்கிற திவாகர் செய்தது என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் எனக்கான ஆஸ்கர். இந்த செகண்ட் நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் ரிப்ளை பண்ண காத்திருக்கேன். ஓகே ப்ரோ, என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமூக வலைதளங்கள் முழுக்க முழுக்க பெண்களிடம் அத்துமீறிய திவாகர் அரோராவிடம் இப்படி நடந்து கொண்டார், வியானாவிடம் இப்படி நடந்து கொண்டார், அப்படி இப்படிங்கிறத அங்கங்க பார்க்க முடிஞ்சது. ஆனா இன்னைக்கு தெளிவான எவிடன்ஸோட நம்ம வீடியோ ஆதாரங்களோட பேச போறோம். ஓகே, அரோரா கூட அங்கங்க எங்கேயோ பார்த்துட்டு இருக்கிற, எங்க பாக்குற, இங்க மூஞ்சிய பாரு அப்படிங்கிற மொமெண்டா இருக்கட்டும், லைவ பார்த்துட்டு இருந்தவங்க, ஷோ பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அரோரா கூட ஒரு ஆக்டிங் ஷோ வந்து நம்ம தர்பூசணி பண்றாங்க. அப்ப பண்ணும்போது கையை பிடிச்சிட்டு கீழே மண்டி போட்டு அரோரா வந்து நின்றுட்டு இருப்பாங்க. இவங்க கீழே கையை பிடிச்சி நின்றுட்டு இப்படி மேலே பார்க்கணும், அரோராவோட மூஞ்சியை பார்க்கணும். இப்படியான சீனை எங்க பார்த்தாரு அப்படிங்கறது அரோராவை அங்கங்க பாக்குறேன், மூஞ்சியை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மொமெண்டா இருக்கட்டும், அரோராவை தூக்கிக்கிட்டு அந்த டூஹிட் சாங் பண்றதா இருக்கட்டும், இந்த பக்கம் வியானா, இந்த பக்கம் அரோரா, இவங்க எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு லவ் மூமெண்ட் அப்படி இப்படின்னு ஒரு சாங் பண்றதா இருக்கட்டும். ஓகே, ஒத்துக்கிறேன், அது எல்லாமே ரீல் பண்றதுக்காக உள்ள சுத்திட்டு இருக்கிற ஒரு ஆள் ரீல்ஸ் தான் பண்ணாருங்க. நம்புவோம், ரீல்ஸ்க்காக மட்டும்தான் அங்கங்க பார்த்தாரு, அங்கங்க தொட்டாரு அப்படிங்கறத ஏத்துக்கலாம். ஆனா இன்னைக்கு திவ்யா அவர்கள் தெளிவான ஆதாரத்தோட சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படிங்கறத ஆல்ரெடி முன்னாடியே வீடியோல பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு தெளிவா பதிவிடுறேன். திவ்யா வந்து ஹேண்ட் ஷேக் பண்றதுக்காக கையை கொடுக்குறாங்க. அப்ப வந்து தர்பூசணி அவர்களே, நான் உங்ககிட்ட ஹேண்ட் ஷேக் பண்றதுக்காக கையை கொடுத்தா நீங்க கையை வச்சுக்கிட்டு என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன பண்ணாரு அப்படிங்கிறத இந்த வீடியோல நீங்க பாத்துருங்க. தர்பீஸ் அவர்களே, உங்களுக்கு விஷ் பண்ண கையை கொடுத்து அப்படியே கையை பிடித்து நசுக்குவீங்க. பாத்தீங்களா, கைய கொடுக்க சொன்னா கைய புடிச்சுக்கிட்டு இந்த ஆளு கைய வந்து நசுக்கி புழிஞ்சிருக்கிறாருங்க, தடவி கொடுத்திருக்கிறாருங்க. இத பார்த்துட்டு ஏன் இப்படி பண்ணீங்க, இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணலாமா அப்படின்னு நம்ம திவ்யா பேசும்போது நம்ம தர்பூசணி என்ன சொல்றது தெரியுங்களா? எல்லாம் ஒரு ஆசைதான், எல்லாமே ஒரு ஆசை தானே, ஒரு ஆசையில அப்படி பண்ணிட்டேன். ஐயோ, லட்சக்கணக்கான மக்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஷோல ஒரு கையை கொடுத்தா அந்த கையை நான் நசுக்கினேன், பிழிஞ்சேன் அப்படிங்கிறது ஒரு ஆசையில நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்ற இந்த செயல் தர்பூசணி நீங்க தான் சொல்லணும். தர்பூசணி சரியா நடந்துக்கிறாரா? தர்பூசணி எப்படிப்பட்டவர்? சமூக வலைதளங்கள்ல தர்பூசணி பத்தி தவறா பதிவேற்றம் நடக்கிறதும், தர்பூசணி இப்படிதான் அப்படின்னு மக்கள் சித்தரிக்கிறதா இருக்கட்டும், சோசியல் மீடியால பரவலதா இருக்கட்டும், மக்களை நீங்க சொல்லுங்க, தர்பூசணி பெண்களிடம் எல்லை மீறி நடந்துக்கிறாரா, இல்ல சரியான மனிதர் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எதையும் உங்கள் பார்வைக்கு கொண்டு வருவது மட்டுமே நம்மளுடைய வேலை. எல்லா தீர்வுகளையும் தீர்ப்புகளையும் நீங்களே சொல்லணும். தர்பூசணி எப்படிப்பட்டவருங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. பிக் பாஸ் பத்தின லைவ் அப்டேட்ல அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் மக்களே.